பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பேரண்ட்ஸ், இந்த பெற்றவங்க இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரமா விட்டுறாங்க பிள்ளைங்களை. பிள்ளைங்க வந்து படிப்பா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அவங்களுடைய வேலையா இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே சுதந்திரமா விட்டுறாங்க. நான் இதை தப்பா சொல்லலை. ஏன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு, அப்புறம் வேலை, சம்பளம், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம், இதெல்லாமே பிள்ளைகளுக்கு இருக்கணும். இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த சுதந்திரத்திற்குள்ளாக பிள்ளைங்க இருக்காங்களா, இல்லை அந்த சுதந்திரம் நம்ம கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரத்தை பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுல பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம சுதந்திரத்தை கொடுக்குறோம் படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க? ஐயோ, அப்பா என்னை படிக்க வச்சிருக்காரு, அம்மா என்னை படிக்க அனுப்பியிருக்காங்க, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரணும், இந்த ஒரு எண்ணத்துல தான் இருக்கணுமோ தவிர அங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து, தன்னுடைய கூட படிக்கிற பிள்ளைங்க கூட சேர்ந்து தீய வழியை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சுதந்திரம்னும் போது அவங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு கூட அவங்க அந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சில எந்த ஒரு கட்டுப்பாடுமே நம்ம போறதில்லை. அம்மா நீ வந்து பசங்க கூட படிக்கிற, பிள்ளைங்க கூட படிக்கிற, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும், தலையவே நீ நிமிரக்கூடாது, யாரையுமே பார்க்கக்கூடாது, யார்ட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு போடுறதில்ல. நமக்கு பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, அம்மா நான் உன்னை நம்புறேன், நீ நல்லா படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். அப்ப அந்த ஒரு நம்பிக்கையை பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்க? அநேக இடங்கள்ல நான் கண்களினால பாக்குற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்து பிள்ளைங்களாம் அவ்வளோ ஈஸியா கைப்பிடிச்சு பேசுறாங்க, தொட்டு பேசுறாங்க, தடவி பேசுறாங்க. அதுவும் வாலிப பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க ஒரு நாள் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளைங்களா இருக்காங்க. அது பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லை ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில அவங்க போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுது இது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். ஏன்னா இதிலிருந்து தான் பாவம் உருவாகுது. நம்ம நினைக்கலாம், பிள்ளைங்களை சின்னதுல இருந்து ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க, அவங்க வந்து அக்கா தங்கச்சி போல, அண்ணன் தங்கச்சி போல, இப்படிப்பட்ட உறவுல தான் வளர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியா நம்ம சொல்லிக்கிறோம். நான் சொல்ற அட்வைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்குமான ஒரு வித்தியாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளைங்க பேசுறதுக்கும் பசங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளைங்க தொடுறதுக்கும் பிள்ளைங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேரண்ட்ஸ் இந்த அறிவு எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். நான் எப்படி என் பிள்ளைகளை கண்காணிப்போடு வளர்த்துறேன், எப்படி என் பிள்ளைங்க அந்த சுதந்திரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் தெரிந்திருக்க வேண்டும்.